பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 3. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இங்கே ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்து அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஆகவே ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்து பிறந்தார். அவர் இந்த பூமியில் வந்த பிறகு அவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சவால், ஒரு முக்கியமான சவால் என்று சொன்னால், அவர் திருமணத்திற்கு போயிருந்தார். கானா ஊரில் நடந்த ஒரு திருமணம். அந்த திருமணம் இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள் அல்லது இயேசுவின் தாயாக இருந்த மரியாளுக்கு சொந்தக்காரர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவராக இயேசுவும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். சீஷர்களும் போகிறார்கள். போகிற பொழுது ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிற அந்த நிலைமை, ஊழியத்தை ஆரம்பித்து சில நாட்கள் ஆகிறது. இப்போ ஊழியத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் என்னவென்று சொன்னால், ஊழியத்தின் ஆரம்பத்தில் தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், அல்லது இந்த பூமியில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தேவன் யார் என்று நிரூபிக்கிற ஒரு நிலைமை, இயேசு யார் என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே தன் ஊழியத்தின் ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. குறைவு என்று வருகிறது. குறைவுபட்ட பொழுது இயேசு போன இடத்துல ஒரு குறைவு ஏற்பட்டது. இயேசு போன இடத்துல ஒரு இல்லாமை ஏற்பட்டது. இயேசு போன இடத்துல ஒரு இயலாமை ஏற்பட்டது. அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. திருமணத்தை ஆயத்தப்படுத்தினவர்கள், பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த குறைவை நிவர்த்தி பண்ண அவர்கள் கூடாமல் போயிடுச்சு. ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு பல மாதங்கள், பல ஆண்டுகள் பிரயாசப்பட்டு அதற்காக காரியங்களை செய்து ஆயத்தப்படுகிற வேலையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்துல குறைவு ஏற்பட்ட பொழுது அதை நிறைவாக்குவதற்கு, சரி செய்வதற்கு மாப்பிள்ளை வீட்டாராலேயோ பெண் வீட்டாராலேயோ அங்கே வந்த யாராலேயோ முடியாமல் போயிற்று. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அந்த சவால் வருகிறது. இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒருவரால் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும். ஒருவேளை அவரிடத்தில் சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி இயேசுவின் தாய் அவரை நோக்கி இல்லை என்கிறார். திராட்சரசம் குறைவு, ஆகவே இங்கே திராட்சரசம் இல்லை என்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். அப்போது ஆண்டவராக இயேசுவுக்கு இது ஒரு சவால் காரியம். ஊழியத்தில் இல்லை என்ற இடத்துல இருக்கிறதாக மாற்ற வேண்டும், குறைவு என்ற இடத்துல நிறைவாக மாற்ற வேண்டும். இது ஊழியக்காரருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இன்றைக்கி நாம் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், போய் ஜெபிக்க போகிறோம், ஊழியத்தில் ஜெபிக்கிறோம், சபையில் வருகிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம், கிராம ஊழியங்களில் ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு வருவது என்பது சாதாரண காரியம். ஆனால் அங்கே அற்புதத்தை காண வேண்டும் என்பது ஒரு சவாலான காரியம். ஜெபித்து வருவது சாதாரணம், ஆனால் ஜெபித்து அற்புதத்தை கொடுத்து வருவது அசாதாரணம். ஆகவே இவருக்கு ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சவால் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கி நம்மளாம் ஜெபிக்க சொன்னால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணிட்டு வருவதற்கு நமக்கு முடியும். நம்ம ஜெபித்து பழகிருக்கிறோம். அந்தளவுக்கு வசனத்தை சொல்லி வைராக்கியமாக ஜெபிச்சுட்டு வர முடியும். ஆனால் சுகத்தை பெற்று கொடுத்து விட்டு வர முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நமக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்ன? குறைவை நிறைவாக்க முடியுமா, இல்லை என்பதை இருக்கிறதாக்க முடியுமா என்பதுதான் ஒரு கேள்வி. இயேசுவுக்கு இருந்து மிகப்பெரிய சவால். உங்களோட வாழ்க்கையில், என் ஊழியத்தில் கூட அநேக சவால்கள் வந்திருக்கிறது. அதை நம்மால் செய்ய முடியாமல் அநேக நேரத்தை நாம் பின்வாங்கி வந்திருக்கிறோம். ஜெபித்து விட்டு வந்துட்டோம். நீங்கள் ஆண்டவர் செய்வார், சுகம் கொடுப்பார், நன்மை செய்வார், குறைவு நிறைவாக்குவார் என்று சொல்லிவிட்டு வந்துவிடுகிறோம். ஆனால் நடக்கிறதா என்று சொன்னால் அது 1000 கேள்விதான். ஆனால் இயேசுவுக்கு இருந்த ஒரு முதல் சவால், மிகப்பெரிய சவால், நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற அந்த சவால். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த அந்த நேரத்தில் அவர் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார், அதை சரியாக செய்தார். அவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக கொடுத்த வாய்ப்பை ஆண்டவராக இயேசுவை பயன்படுத்தினார். அதை பயன்படுத்தின பொழுது அங்கே அவர் சொன்ன காரியம் நமக்கெல்லாம் தெரியும். பானைகளை வையுங்கள், அல்லது தண்ணீர் நிரப்புங்கள், ஜாடிகளை கொண்டு வாருங்கள், இதெல்லாம் சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு, திராட்சரசம் அங்கே இல்லை, ஆனால் தண்ணீர் இருந்த அந்த ஜாடியை ஆண்டவர் நோக்கி சொன்னார், நீங்கள் கொண்டு போய் இப்பொழுது பந்தி விசாரிப்பு செய்யுங்கள் என்று சொன்னார். அப்போ தண்ணீர் நிறைய நிரப்பினார்கள். நீங்கள் போய் கொடுங்கள் என்று சொன்ன உடனே அந்த தண்ணி மொள்ளும் பொழுது தண்ணியாகத்தான் இருக்கிறது. அதை கொண்டு போகிற நேரத்தில் அங்கே அது திராட்சரசமாக மாறுகிறது. திராட்சரசமாக மாறிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகல, திராட்சரசம் மாறின பிறகு எடுத்துகிட்டு போகல. அப்போ பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் ஒரு விசுவாசம் இருந்தது. அப்போ தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது, பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியவில்லை. அப்போது தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை கொண்டு போன தெரியாதால் அவன் திராட்சரசமாய் மாறிட தண்ணீரை ருசி பார்த்த பொழுது
தண்ணீரை ருசி பார்த்தார்கள். திராட்சரசம் மாறிற்று. எப்போ மாறிற்று? கொண்டு போகிற சூழ்நிலை மாறிற்று. அப்போது ஆண்டவராகிய இயேசு அற்புதம் செய்கிற பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்கிறார். அந்த சவாலை ஆண்டவர் இயேசு பயன்படுத்தி மக்களுக்கு தேவன் யார் நிரூபிக்க பயன்படுத்துகிறார். தேவன் யார் என்று நிரூபிக்க பயன்படுத்துவதற்கு பந்து விசாரிப்பு காரணம் அங்குள்ள வேலையாட்களும் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து அங்கே முதலாம் அற்புதத்தை கானா ஊரில் செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். முதலாம் அற்புதம் அங்கே நடந்தது. அப்போது வசனம் வாசிக்கிறோம், எல்லோரும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நம்முடைய ஊழியத்திலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்குவார். இல்லை என்கிறத இடத்துல இருக்கிறதாக மாற்றுவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமாக நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய வாழ்க்கையில் குறைவு நிறைவாகட்டும், இல்லை என்பது இருப்பதாக மாறட்டும். உம்முடைய கரத்தால் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.